அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு மிக மிக முக்கியமான வீடியோ பதிவு. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குகிறோம், அதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம். அந்த எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்தது தான் ஒரு போர்ட்ஃபோலியோ. சரிங்களா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஸ்டாக் வாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த எல்லா ஸ்டாக்கையும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் கோல் பேஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ. சரியா? அதாவது என்னென்னா, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு கீழே இந்தந்த ஸ்டாக்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய பையனோட அல்லது பொண்ணோடைய எஜுகேஷன் பர்பஸுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ, அது எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ, அதில் நான் இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பஃபராக எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 lakhs வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு டைரெக்டாக சில ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் நான் ஃபார்மா செக்டர் மாதிரி ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கோல் பேஸ்டாக லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒருத்தர், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோ அல்லது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ பார்க்கும் பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, நீங்கள் என்ன மாதிரி கிரீடியான பர்சனா அல்லது நிதானமான பர்சனா, நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். உங்கள் போர்ட்ஃபோலியோ குவாலிட்டியை அவரால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோ பதிவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. இந்த மியூச்சுவல் ஃபண்டும் ரொம்ப ரொம்ப பாப்புலரான மியூச்சுவல் ஃபண்டு. ஆனால் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஆனால் அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்ற டீட்டெயிலாம் பார்த்துட்டு வாங்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு லாங் டேர்மில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம டைவர்சிஃபிகேஷன் அசட் அலோகேஷனை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ப்ரொடெக்ஷனை பற்றியும் பேசியிருக்கிறோம். மீனிங், நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, கோல்டு, டெப்ட்டு, அதுக்கப்புறம் பாண்டு, பிஜி இன்விட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்டாக்கில் இண்டெக்ஸ் இடிஎஃப், இண்டெக்ஸ் இடிஎஃப்லையும் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஆட்டோ இண்டெக்ஸு, எஃப்எம்சிஜி பீஸு அல்லது பேங்க் பீஸு, ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு, இந்த மாதிரி பொசிஷனில் சிப்பு பண்ணிக்கிட்டே வர்றீங்க. அதுக்கப்புறம் நல்ல ப்ளூ சிப் லார்ஜ் கேப் பங்குகளில் டைரக்ட் ஸ்டாக் வாங்குறீங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் அண்ட் அசட் அலோகேஷனை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். ஆனால் இந்த வீடியோ பதிவில் நான் பேசுகிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்குள்ளே ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்னா, பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு டைரக்ட் குரோத்து. சரி, இந்த ஃபண்டு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஃபண்டாக எல்லாராலையும் பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டு பை அண்ட் ஹோல்டு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுற ஒரு பங்கு. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மல்டி கேப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற காசில் 25% லார்ஜ் கேப்புக்கு போகும், 25% மிட் கேப்புக்கு போகும், 25% ஸ்மால் கேப்புக்கு போகும். மிச்சம் 25% ஆஃப் த அமௌண்ட் தான் ஃபண்டு மேனேஜர் டிசைட் பண்ணுவார் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. அந்த 25% எங்கே அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத, அதுதான் மல்டி கேப்பு. ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. அவர் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படிங்கிறது, ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்க எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 2013 ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல இருக்குது. இப்போ வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்ன் பெர் ஆனம் ரிட்டர்ன் பார்த்தா 20.39%. நிறையா பேர் இந்த ஃபண்டில் கொண்டு போய் காசை கொட்டிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபண்டு கொஞ்சம் ஸ்டெடியாக நல்ல ரிட்டர்னை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, மார்க்கெட் நல்லா பண்ணுச்சுன்னா இந்த ஃபண்டு ஆல்ஃபா அதிகமாக ஜென்ரேட் பண்ணுது, அதாவது அதிகமாக ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணுது. அதை விட
பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுது. மார்க்கெட் கீழே உடஞ்சா இந்த ஃபண்டு அவ்வளோ பெருசாக கீழே உடைய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஃபண்டு போகிறதாகவும், மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை விட இந்த ஃபண்டுக்கு வந்து அதிகமாக வந்து காசு வந்து மக்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் அதிகமாக காசை கொண்டு வந்து கொட்டும் பொழுது அந்த ஃபண்டு வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அதே பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு தடுமாறுவாங்க. அதையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறது இந்த ஃபண்டை வச்சு என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ, இந்த ஃபண்டில் என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் கேப்பில் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னா லார்ஜ் கேப்பை வச்சுருப்பாங்க. மிட் கேப் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னா மிட் கேப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டு மேனேஜருக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் மல்டி கேப்பில் அந்த பவர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபண்டில் நிறைய லார்ஜ் கேப் வச்சுருக்கிறாங்க, 70% மேலேயும் வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணுங்கள். எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதே சமயம் இந்த ஃபண்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னமோ 0.63 தான் இருக்குது. ஆனால் எக்ஸிட் லோடு 2%. அதாவது என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா 2%, 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிங்கன்னா 2%, 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணிங்கன்னா 1%ன்னு நினைக்கிறேன் சம்திங். எக்ஸிட் லோடு வந்து என்ன போட்டிருக்காங்க, ஃபார் யூனிட்ஸ் அபவுட் 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸிட் லோட் ஆஃப் 2% இஃப் ரெடீம்டு வித்தின் 365 days and 1% if redeemed after 365 days but on or before 730 days. 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெடீம் பண்ணிங்க அப்படின்னா 2%, 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா 1%. ஸோ எக்ஸிட் லோடு ஜாஸ்தியாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து மார்க்கெட்டில் நல்ல நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபண்டு தான் வந்து இன்வெஸ்டர்ஸ்கிட்ட மீட்டப் வந்து வருஷம் வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்குறாங்க. ஒரு கம்பெனி எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு ஆன்சரபிளோ அதே மாதிரி இந்த ஃபண்டும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சரி, இந்த ஃபண்டில் வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து சொல்கிறேன். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ சொல்லிடுறேன். லார்ஜ் கேப்பில் 72%, 72.36%, மிட் கேப்பில் வெறும் 3.54% தான் வச்சுருக்கிறாங்க. ஸ்மால் கேப்பில் 2.77% தான் வச்சுருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% தான் இன்வெஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. 25% கிட்ட கேஷாகவே வச்சுருக்கிறாங்க. நண்பர்களே, அதை புரிஞ்சுக்கோங்க. காசை வச்சுருக்கிறாங்க, விச் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நான் டிப்ளாய் பண்ணுவேன் அப்படின்னு காசை வச்சுருக்கிற அற்புதமான ஃபண்டாக வந்து எனக்கு தெரியுது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன், ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்டு பண்ணுறீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஏகப்பட்ட அலோகேஷன் கொடுக்கக்கூடாது. வாரன் பஃபட் மாதிரி எக்ஸ்பர்ட் வேணால் வந்து ஆப்பில் வந்து வாங்கி வச்சுருக்கலாம், நிறையா வாங்கி வச்சுருக்கலாம். ஆனால் இடையில வந்து வித்தாருன்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு ஸ்டாக்கில் வந்து பெட் எடுக்கிறேன், அது வந்து HDFC பேங்காகவே இருந்தாலும் அதில் போய் நான் வந்து 10 லட்சத்தை கொட்டுறேன், என்னோட எல்லா காசையும் கொட்டுறேன் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளை பயங்கர ரிஸ்க்குக்கு வந்து ஆளாக்கும், நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடும். சரி, இவங்க அலோகேஷனில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு 25% கிட்ட கேஷாக வந்து வச்சுருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு எங்கேயுமே வேல்யூவேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தெரியலை. ஸோ அதனால் வந்து அந்த காசாகவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் இதிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த லார்ஜ் கேப்புன்னு சொன்னால 72%. நண்பர்களே, உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ப்ளஸ் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எக்ஸ்போசர் வேணும்னா இந்த ஃபண்டில் வந்து போய் பாருங்கள். இவங்க யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கும் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப்புக்குள்ளே இந்தியன் லார்ஜ் கேப்பும் இருக்குது, யூஎஸ் லார்ஜ் கேப், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் அந்த மாதிரி ஸ்டாக்கையும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 6 to 7% தான் மேக்ஸிமம், 5% வச்சுக்கிறது ஆவரேஜ் நல்ல ஸ்டாண்டர்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, டைரெக்டாக வந்து இவங்க என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வந்து வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவங்களுடைய டாப் செக்டர் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் 29.15%. ஃபினான்ஷியல் செக்டர் வந்து ஆல்ரெடி அடிபட்டு வேல்யூவேஷன் வந்து சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். ப்ரைவேட் பேங்க்ஸை பற்றி ஃபினான்ஷியல் செக்டருக்கு தான் வந்து நம்ம இண்டெக்ஸ்லையுமே வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இண்டெக்ஸை பீட் பண்ணணுன்னா அதை ரெப்ளிகேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டரில் 29.15%, சர்வீசஸ் செக்டரில் 11.62%, டெக்னாலஜியில் வந்து 9.12%, எனர்ஜியில் 7.4%. சரி, எல்லா செக்டரை பற்றியும் பேசுகிறது டைம் ஆயிரும். குயிக்காக வந்து அவங்க என்ன மாதிரி வந்து
ஸ்டாக்ஸை வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இதில் எனக்கு வந்து நான் என்ன ஏன் வந்து இந்த ஃபண்டனுடைய போர்ட்ஃபோலியோவை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இதில் இருந்து எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை நான் வந்து வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுவேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத பார்க்கும் பொழுது நான் நினைக்கிற ஸ்டாக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கா, இருந்துச்சுன்னா ஓகே கான்ஃபிடன்ஸ். இதே மாதிரி மற்ற போர்ட்ஃபோலியோ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இருக்கா, ஓகே இருக்குது அப்படின்னா வந்து ஓகே இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் தான் அப்படின்னு இன்டைரக்டாக எனக்குள்ளே வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வந்து 8.04% அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு 7.22%, பவர் கிரிட்டுக்கு 6.54%, கோல் இண்டியாவுக்கு 5.76%. இதில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல போகிறேன், தொடர்ந்து கேளுங்க. நான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கான காரணத்தையும் பல வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, பவர் கிரிட் கார்பரேஷனும் கோல் இண்டியாவும் வந்து நான் வாங்க மாட்டேன் பர்சனலாக. ஸோ ஆனால் பஜாஜ் ஹோல்டிங்ஸும் வந்து வேல்யூவேஷன் எனக்கு இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேணால் வந்து நான் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்குவேன். சரி, இது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக்ஸையும் பாருங்கள். ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், HCL டெக்னாலஜிஸு, மாருதி சுசுகி, ஆல்ஃபபெட் இங்க் கிளாஸ் ஏ, அதுதான் நம்மளுடைய கூகுள், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ஸு, அமேசானு, இன்ஃபோசிஸு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராலாம் 1.99% தான். மஹிந்திரா வந்து எனக்கு கடன் இருக்கிறதுனால பிடிக்காது. ஸோ இன்ஃபோசிஸ் வரைக்கும் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 2%. இன்ஃபோசிஸ் 2%, அமேசானுக்கு 3%, மைக்ரோசாஃப்ட்டுக்கு 3%, ஆக்சிஸ்க்கு 3.32%, மெட்டா பிளாட்ஃபார்முக்கு 3.38%, கோட்டக்குக்கு 3.41%, ஆல்ஃபபெட்டுக்கு 3.48%, மாருதி சுசுகிக்கு 3.77%, HCL டெக்னாலஜிஸ்க்கு 4.1%, ஐசிஐசிஐ பேங்குக்கு 4.93%. சூப்பரில். இந்த மாதிரி நீங்களும் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை எடுத்து அலோகேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்ச கம்பெனியை மட்டும் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து நீங்கள் அவங்களுடைய பொசிஷனை வந்து விற்பாங்க, ஏற்றுவாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, சில ஸ்டாக்ஸை விற்றுட்டு சில ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. என்றைக்குமே வந்து அவங்களுடைய கோர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பை அண்ட் ஹோல்டு தான். அதாவது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் மார்க்கெட்டினுடைய மொமெண்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்டாக்ஸை விற்றுருவாங்க. வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து வேல்யூவேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து அதிக எக்ஸ்போஷர் எடுத்துக்குவாங்க ஷார்ட் டேர்மில். புரியுதுங்களா? இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே சீப்பாக இருக்குன்னா போர்ட்ஃபோலியோவில் வந்து அலோகேஷன் இப்போ வந்து 5% தான் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறல்ல, அதை வந்து 10% வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏகப்பட்ட வேல்யூவேஷன் ஜோனுக்கு போயிடும்ல, ஓவர் வேல்யூடாக மாறிடும்ல. அந்த சமயத்தில் 5% விற்று அந்த 5% வேறு செக்டரில் உள்ள அந்த சீப்பான வேல்யூவேஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இந்த செல்லிங் பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஆனால் அதை மெச்சூர்டாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் இருக்கும் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 5%லேருந்து 10% வரைக்கும் கொண்டு போகிறீங்க. அந்த செக்டருக்கான அலோகேஷன், ஒரு ஸ்டாக்குக்கு இல்லை, அந்த செக்டருக்கான அலோகேஷன். இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வாங்குறது பதிலாக அதே செக்டரில் வந்து பல ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்கும்ல, அதில் பிரித்து போட்டுட்டு அது எல்லாமே ஓவர் வேல்யூவேஷன் ஜோன் போயிடும்ல. பிபை ரேஷியோ வந்து 40, 45 அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா அங்கே ஃபுல்லாக விற்றுறக்கூடாது. புரியுதுங்களா? அங்கே இருக்கிற அந்த 5% போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து கோராக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 5 போர்ட்ஃபோலியோ 5% ப்ளஸ் லாபத்தை வந்து விற்று மற்ற செக்டருக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மாதம் விற்பாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸு அல்லது அவங்களுடைய அலோகேஷன் சார்ட்டில் போனீங்கன்னா மாதம் எந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போது இந்த பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபினான்ஷியல் செக்டருக்கு வந்து நவம்பர் 2024 35% தான் வச்சுருந்தாங்க. ஆனால் டிசம்பரில் வந்து 38.6% வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் டிசம்பரில் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்க்கு வந்து அலோகேஷனை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிலிருந்தும் நீங்கள் வந்து ஹிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போனா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து ஆக்டிவாக வந்து இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான். இது வந்து மாதம் நீங்கள் விற்று வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக மாதம் விற்றீங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் மாதம் விற்கணும்னு அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் விற்கிற ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம்.
அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, லாஸ் தான் ஆகுது, என்னால் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ண முடியல, அல்லது மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குற ரிட்டர்ன் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் யார் ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் எல்லாருமே மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக தான் தெரிவிங்க. ரீசன் வந்து என்னென்னா எல்லா ஸ்டாக்ஸும் மேலே ஏறிச்சு. ஆனால் இப்போ வரப்போகிற மார்க்கெட் கண்டிஷனில் ரியல் எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் மார்க்கெட் காசு பண்ண முடியும். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்தவித புரிதலும் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் தான் நிறையா வரும். ஒன்று புரிஞ்சுக்கங்க, இப்போ கொரோனாவிலேருந்து மார்க்கெட் ஏறின வரைக்கும் எல்லாரும் பேசுனதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். காரணம் வந்து என்னென்னா புல் மார்க்கெட், அவங்க சொன்னது எல்லாமே நடக்கும். எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்து சொன்னதை வந்து பார்த்தியா நான் சொன்ன பார்த்தியா நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பியர் மார்க்கெட்டில், இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிற அட்வைஸு சூப்பரான அட்வைஸு, உண்மையிலுமே ஜெனூனான நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே அந்த ஸ்டாக்கும் கீழே போகும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் அவர் கிடையாது, அந்த மார்க்கெட்டினுடைய மூடு. சரிங்களா? அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். அந்த டிமாண்டுங்கிறது கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே ரிசல்ட் ஓகோன்னு கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து அடித்து துவம்சம் பண்ணும். ரீசன் வந்து என்னென்னா அந்த மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் வந்து அப்போ வந்து அந்த மூடு வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அந்த மார்க்கெட் பின்னாடி புரிஞ்சுக்கும். அந்த ஃபண்டமெண்டலை வந்து திருப்பி வந்து கேட்சப் பண்ணும். ஏன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மூடு நல்லா இருக்காது அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஜிடிபி, மேக்ரோ சிச்சுவேஷனு, இந்த ட்ரம்ப் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி நியூஸ் வந்து மார்க்கெட்டை போட்டு பாடாப்படுத்தும். சரிங்களா? அதனால் வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டாக்கை வந்து மதிக்காமல் வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணும். இந்த ஃபண்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்க வந்து 0.85% தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டெக்ஸில் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் ஸ்டாக்கு. அதுக்கு ஆனால் இவங்க அலோகேஷன் வந்து ஒரு மிட் கேப்புக்கு கொடுக்குற அலோகேஷன் கூட கொடுக்கல. ஸோ பார்த்துக்கங்க. ஆனால் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேறு மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட்டு இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் அலோகேஷன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன பியூட்டினா யூஎஸ் ஸ்டாக்கு ப்ளஸ் இந்தியன் லார்ஜ் கேப் குவாலிட்டி பங்குகளுக்கு நல்ல அலோகேஷன் கொடுத்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 1.39%, டாக்டர் ரெட்டிக்கு 1.06%, ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு வந்து 0.98%, சிப்லாட் 0.92%, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு 0.92%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 0.85%, இப்கா லேபரேட்டரிஸ் 0.69%, எம்சிஎக்ஸ் வந்து 0.68%, சிடிஎஸ்எல் வந்து 0.45%, இஐடி பேரி வந்து 0.23%, பஜாஜ் ஃபினான்ஸு 0.22%, இக்ரா வந்து 0.22%, நாராயண ஹிருதயாலயா 0.19%. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. பாரதி ஏர்டெலுக்கு 0.04% தான் வச்சுருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல்லாம் இண்டெக்ஸில் உள்ள ஹெவி வெயிட்டு நல்ல கம்பெனி, ஆனால் 0.04 தான் வச்சுருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாரதி ஏர்டெலுக்கும் கடன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க செக்டரே வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸான செக்டரு. பாரதி ஏர்டெலுக்குலாம் ஹெவியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து வர்ற ரெவன்யூ ஸ்ட்ரீம் தான் வந்து அவங்களுடைய இன்கம்மை காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ இந்த ஃபண்டு மேனேஜர் அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூப்பராக அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். பாரதி ஏர்டெலும் ரிலையன்ஸுக்கும் வந்து எக்ஸ்போசரே கிட்டத்தட்ட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் இந்த ஸ்டாக்ஸுக்கு வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். இதே மாதிரி நிறைய ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஸ்டாக்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு கூச்சப்படாமல் விற்றுட்டு வெளில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்குக்காவது மூவ் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து வேறு வேலை இருக்கும், அதை பார்க்க போயிடுவோம். ஏதாவது பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து பார்க்க முடியாது. அந்த மெடிக்கல் சிச்சுவேஷன் அதுக்கு பின்னாடி வந்து அலைவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை குவாலிட்டியாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.